தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 30/9/2018 ஞாயிற்றுக்கிழமை ரோகிணி நட்சத்திரம் இரவு 1:37 வரை, பிறகு மிருகசீரிஷம் நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, கிரகப்பிரவேசம் செய்யக்கூடாத மாதங்கள் எது அப்படிங்கறத சொல்லணும். சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு இப்பதான் கொஞ்சம் ஃப்ரீ இருக்கு, இந்த நேரத்தில் ஏதாவது நல்லது செய்யலாம்னு நினைக்கிறேன், அதனால ஒரு நல்ல நாள் பார்த்து குறிச்சுட்டாங்க அப்படிம்பாங்க. எங்களுக்கு எல்லாம் பத்தி தோதா இருக்கு, பிள்ளைங்கள்லாம் லீவுக்கு வந்திருக்கு, இந்த நேரத்தில் நமக்கு நல்ல நேரம் குறித்தாங்க அப்படின்லாம் சொல்றது வழக்கம். ஆனால் ஆனி, ஆடி, புரட்டாசி, மார்கழி, மாசி, பங்குனி இந்த மாதங்களிலே கிரகப்பிரவேசம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லி முன்னோர்கள் சொல்லி இருக்காங்க. சரி, அப்படி சொல்லிட்டா போதுமா? அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும்ல. எல்லா மாதங்களும் இனிய மாதங்கள் தான் சொல்றீங்களே, அப்ப ஏன் இந்த மாதத்துல வைக்கக்கூடாதுன்னு சொல்றீங்க அப்படிம்பாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, வீடு கிட்ட தொடங்குவதில் இருந்து புது வீட்டுக்கு குடி போறது வரைக்கும் இந்த மாதங்கள்ல சுபகாரியம் செய்யக்கூடாதான். காரணம் என்னன்னா, ஆனி மாதத்துல மகாபலி சக்கரவர்த்தின்னு ஒரு மிகப்பெரிய சக்கரவர்த்தி வாழ்ந்தார். அவருடைய ராஜ்யம் முழுவதையும் இழந்தது இந்த ஆனி மாதத்துல. அதனால அந்த ஆனி மாதத்துல ஒருத்தர் கிரகப்பிரவேசம் வச்சா அவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய இழப்புகளை சந்திக்க நேரிடும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஆடி மாதம் எதனால அப்படின்னா, ராவணன் தன்னுடைய கோட்டையை இழந்தது. ராவணனுடைய கதை உங்களுக்கு தெரியும். சீதையை அபகரித்து வந்தது, போராடினது. ராமர் அவருக்கு அம்பு எய்தாராம். அவருடைய உடம்பு எங்கு பட்டாலும் அந்த அம்பு பாஞ்ச உடனே திரும்ப வந்து ஒட்டி கொள்ளுமா. தலையிலே பட்டால் திரும்ப தலைக்கு ஒட்டி கொள்ளும், கையிலே பட்டால் கை ஒட்டி கொள்ளும். ஏனென்றால் சிவபூஜை செய்த பெருமை இந்த ராவணனுக்கு உண்டு. அவனுடைய தலை சிவபூஜை செய்த தலை, கும்பிட்டது அந்த கரங்கள், நடந்தது ஆலயங்களுக்கு அந்த கால்கள். அதனால எல்லாம் ராமன் அம்பு போடுகிற பொழுது அவருக்கு பாதிக்காம இருந்துச்சான். கடைசியில இதயத்திலே அம்பு விட்டாராம். இதயத்திலே அம்பு விட்ட பொழுது அந்த ராவணன் தன்னுடைய இறுதி காலம் நெருங்கி முடிந்து விட்டதா. அதுக்கு என்ன காரணம் என்பதை பற்றி ஒரு தமிழ் புலவர் அழகாக சொன்னார். அவர் உடலெங்கும் சிவனை வைத்திருந்தால் இதயத்தில் மட்டும் சீதையை நினைத்திருந்தார். ஆகையினாலேதான் அந்த இதயத்தில் அம்பு பாய்ந்த பொழுது அவர் இறந்தார் என்று சொல்லி ஒருவர் வர்ணித்து சொன்னார். இது உண்மையோ பொய்யோ, ஆனால் உண்மையிலேயே ராவணன் தனது கோட்டையை இழந்தது ஆடி மாதம் என்பார்கள். இரண்டாவது, ஆடியிலே சூரியன் கடகராசிக்கு வருகின்ற பொழுது ஆடிக்கொண்டிருக்கும் மாதம் என்று நான் சொல்வது வழக்கம். ஆஸ்லேஷன், அதாவது ஒரு நிலையான வாழ்க்கை அமையாதான். ஆகையினாலே ஆடி மாதத்திலே என்ன செய்வார்கள், நிலையான வாழ்க்கை அமைய நகரத்தார் பெருமக்கள் செட்டிநாட்டு பகுதியிலே எல்லாம் படைப்பு என்று வைப்பார்கள். முன்னோர்களை கொண்டாட வேண்டும். முன்னோர்களை கொண்டாடினால் ஆட்டம் போடுகிற அந்த ஆட்டமான வாழ்க்கை ஒரு நிலையான வாழ்க்கையாக நமக்கு அமையுமா. ஆகையினாலே ஆடியிலே கிரகப்பிரவேசம் வைக்கக்கூடாது. சரி, புரட்டாசி மாதத்திலே ஏன் வைக்கக்கூடாது? புரட்டாசி கொலு வைக்கின்ற மாதம், நவராத்திரி விழா என்றெல்லாம் நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இந்த மாதத்தில் தான் இரணியன் தனது அரண்மனையிலேயே நரசிம்மமூர்த்தியினாலே சம்ஹாரம் செய்யப்பட்டான். படியிலே சம்ஹாரம் செய்தான். எதுக்காக அப்படின்னா, இரணிய சம்ஹாரம் நடந்தது நீங்க கேட்டா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. பல முறை கேட்டிருப்பீர்கள். ஆனால் உங்களுடைய வாரிசுகள் எல்லாம் நீங்க அதை சொல்லிக் கொடுக்க வேண்டும். இரணியன் மிகப்பெரிய அறிவாளி. அவர் என்ன பண்ணாரு, தான் இந்த உலகத்திலே நீண்ட நாள் இருக்கணும், சாகக்கூடாதுன்னு சொல்லி இரவிலும் சாகக்கூடாது, பகலிலும் சாகக்கூடாது, மனிதராலும் சாகக்கூடாது, விலங்காலும் சாகக்கூடாது, எந்த ஆயுதங்களாலும் தாக்கப்படக்கூடாது அப்படின்லாம் கேட்டிருந்தார். வீட்டுக்குள்ளேயும் சாகக்கூடாது, வெளியிலேயும் சாகக்கூடாதுன்னு. இறைவன் மிக மிகப்பெரிய கெட்டிக்காரன். உடனே என்ன பண்ணாரு, நரசிம்மமூர்த்தி அவதாரம் எடுத்தாரு. மனிதனாகவும் இல்லாமல், விலங்காவும் இல்லாமல், நரன் சிம்மம், சிம்ம முகத்தோட மனித உடலோட வந்தார். வீட்டுக்குள்ளேயும் இல்லாம, வெளியிலையும் இல்லாம, படியில சம்ஹாரம் பண்ணார். இரவிலையும் இல்லாம, பகல்லையும் இல்லாம, அந்தி நேரத்திலே பண்ணினார். இப்படி எல்லாம் செய்கின்ற பொழுது அந்த படியில் சம்ஹாரம் செய்தால்தான் இன்றைக்கும் நம்ம பணம் வாங்கல் கொடுக்கல் படியிலே வைத்துக் கொள்ளக்கூடாது. அது மரணம் சம்பவித்த இடம், யமன் வாழுகின்ற இடம் என்பார்கள். அதனாலேதான் வீட்டு படியிலே யாராவது பணம் டிரான்சாக்சன் கொடுப்பதாக இருந்தால் உள்ளே கொடு அல்லது வெளியே இருந்து வாங்கிக் கொள் என்று சொல்வார்கள். இப்படி புரட்டாசி மாதத்திலே இரணியன் தன்னுடைய அரண்மனையிலே நரசிம்மமூர்த்தியால் சம்ஹாரம் செய்யப்பட்டதனாலே இந்த 3 மாதங்களும் அதற்குரிய காரணங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். மேலும் உள்ள மாதங்களுக்குரிய காரணங்களை உங்களுக்கு தொடர்ந்து இந்த தந்தி தொலைக்காட்சியிலே சொல்வேன் என்று சொல்லி இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, இன்றைக்கு உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த நாள். எடுத்த முயற்சிகளில் எல்லாம் வெற்றி கிடைக்கப் போகின்றது. குருவும் சுக்கிரனும் உங்கள் ராசியை பார்க்கிறார்கள். தனாதிபதியின் பார்வையும் இருக்கிறது, குருவின் பார்வையும் இருப்பதால் பணப்புழக்கம் அதிகமாகவே இருக்கும். குடும்ப முன்னேற்றம் கூடுதலாக இருக்கும். நண்பர்கள் நல்ல ஆதரவு கொடுப்பார்கள். நேற்று பாதியில் இந்த பணி இன்று மீதியும் தொடரும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திரபலம் உச்சமாக இருக்கிறது. எனவே
இன்றைக்கு குதூகலம் கூடும். கொள்கை பிடிப்போடு நீங்கள் செயல்படுவீர்கள். எடுத்த காரியத்தை எளிதில் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு. திறமை பளிச்சிடும். உறவினர்களும் நண்பர்களும் உங்களை போற்றி கொண்டாடுவார்கள். கட்டிடப்பணி பாதியில் இருக்கிறது என்ற கவலை அகலும். நினைத்தது நிறைவேறுகிற இந்த நாள் ஒரு மிக மிக இனிய நாள். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கின்ற நாள். கீர்த்தியும் புகழும் கூடும். கல்விக்காக கலைக்காக நீங்கள் ஏதேனும் முயற்சிகள் எடுத்திருந்தால், அந்நிய தேசம் சென்று படிக்க வேண்டும் என்றெல்லாம் நீங்கள் ஏதேனும் ஏற்பாடுகள் செய்திருந்தால் அந்த ஏற்பாடுகளில் வெற்றி கிடைக்கின்ற நாள் இந்த நாள். அது மட்டுமல்ல, 2 ராகு. பொருளாதார முன்னேற்றம் அதிகமாகவே இருக்கும். தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதல் லாபம் கிடைக்கும். நண்பர்கள் கூட உங்களுக்கு நம்பி நீங்கள் ஒப்படைத்த பொறுப்பை சிறப்பாக முடித்துக் கொண்டு வந்து சேர்ப்பார்கள். குருவின் பார்வையும் இருப்பதால் கல்யாண கனவுகளும் நனவாகும் நாள் இந்த நாள். கடகராசி நேயர்களே, உங்களுக்கு மலை போல் வந்த துயர் பனி போல் விலகுகின்ற நாள். மாற்று கருத்துடையோர் மனம் மாறுவர். கூட்டு முயற்சியிலே வெற்றி கிடைக்கும். உடன்பிறப்புகள் உதவிக்கரம் நீட்டுவார்கள். கடன் சுமை குறையும். கவலைகள் தீரும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாள். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் நண்பர்கள் நல்ல காரியத்தை முடித்துக் கொடுக்கின்ற நாள். நாடு மாற்ற சிந்தனைகளும் வீடு மாற்ற சிந்தனைகளும் உங்களுக்கு மேலோங்கலாம். பாக பிரிவினைகள் பாதியில் இருக்கிறது என்ற கவலை அகலும். உங்களுக்கு சாதகமான பலன் இன்றைக்கு கிடைக்கப் போகின்றது. புதிய முயற்சிகளிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இந்த நாள் ஒரு நல்ல நாள். பணப்புழக்கம் அதிகரிக்கும் நாள். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு புத ஆதித்ய யோகம். மாமன் மைத்துனர் வழியில் ஏற்பட்ட மனக்கசப்புகள் மாறும். சேமிப்பு உயரும். செல்வாக்கு மேலோங்கும். இல்லத்தில் உள்ளவர்களின் ஒத்துழைப்போடு ஒரு நல்ல காரியம் ஒன்றை செய்து முடிப்பீர்கள். என்ன இருந்தாலும் உங்கள் ராசிக்கு 2 சுக்கிரன் குரு 2 இருக்கிறார்கள். எனவே ஒரு சில சமயங்களில் பெண்வெளி பிரச்சனைகள் தலைதூக்கலாம். நீங்கள் சமாளிக்கும் ஆற்றலை பெற்றவர்கள். எனவே எதற்கும் கவலைப்பட தேவையில்லை. இன்றைக்கு இறை வழிபாடு உங்களுக்கு கை கொடுக்கும். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எது செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்ய வேண்டும். கனிந்த வாய்ப்புகள் கூட கை நழுவி செல்லக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. காலை நேரத்திலேயே நீங்கள் கடவுள் வழிபாட்டை மேற்கொள்வதுதான் நல்லது. பிரச்சனைகள் கொடிகட்டி பறக்கலாம். குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்ள மாட்டார்கள். பயணங்களாலும் உங்களுக்கு பலன் கிடைப்பது அரிது. விரயங்கள் கூடும். இந்த நாள் விழிப்புணர்ச்சி அதிகம் தேவை. விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு விருப்பங்கள் நிறைவேறுகின்ற நாள். நல்ல திருப்பங்கள் ஏற்படுகிற நாள். நண்பர்களை நம்பி ஒப்படைத்த பொறுப்புகள் நல்ல விதமாக முடியும். வாங்கல் கொடுக்கல்கள் ஒழுங்காகும். தொழில் முன்னேற்றம் உண்டு. ஒரு தொழில் செய்வோர் மறுதொழில் செய்யும் வாய்ப்புகள் உண்டு. அது மட்டுமல்ல, புதிய வீடு கிரகப்பிரவேசம் செய்ய அல்லது கடை திறப்புகளான முயற்சிகளை செய்வதற்கு இன்று நீங்கள் செய்த ஏற்பாடுகள் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். 2 சனி இருப்பதால் கொடுத்த வாக்கை காப்பாற்றுகிற நாளாக இந்த நாள் அமையப் போகின்றது. தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு சனியின் ஆதிக்கம் மேலோங்கி இருக்கிறது. ஜென்மச்சனியின் ஆதிக்கம் இருக்கின்ற பொழுது அடிக்கடி உடல்நிலை தொந்தரவுகள் வரலாம். ஒரு நோய் தீர்ந்தால் மற்றொரு நோய் உருவாகி கொண்டே இருக்கும். குடும்பத்தினரும் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்ள மாட்டார்கள். பிள்ளைகளாலும் தொல்லை பிரச்சனைகள் அதிகரிக்கலாம். எனவே இந்த பிரச்சனைகளுக்கு வடிகாலாக உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒருமுறை அலசி பாருங்கள். அதில் ஏற்படுகின்ற தசாபுத்திக்கேற்ப தெய்வங்களை வழிபாடு வைத்துக் கொள்ளுங்கள். சனிக்குரிய திருநள்ளாறு போன்ற ஸ்தலங்களுக்கு சென்றும் நீங்கள் வழிபட்டு வரலாம். மாலை நேரத்தில் இன்றைக்கு உங்களுக்கு மகிழ்ச்சி கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படுகின்ற நாள். அலைச்சல் கேட்ட ஆதாயம் உண்டு. உடன்பிறப்புகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். உடன்பிறப்புகளில் ஒரு சிலர் உங்களை விட்டு விலகி இருந்தவர்கள் கூட இன்று மீண்டும் வந்து இணைந்து உங்களுக்கு நல்ல காரியங்களை முடித்துக் கொடுப்பார்கள். 7 ராகு இருப்பதால் வாழ்க்கை துணை வெளியே ஒரு சிலருக்கு பிரச்சனைகள் உருவாகலாம். கொஞ்சம் விட்டுக் கொடுத்து செல்வது நல்லது. விட்டுக் கொடுப்பவர்கள் கெட்டுப் போவதில்லை, கெட்டுப் போவர்கள் விட்டுக் கொடுப்பதில்லை என்ற பழமொழியை நினைவில் கொள்ளுங்கள். எனவே அருகில் இருப்பவர்களை அனுசரித்து செல்வதன் மூலம் உங்களுக்கு ஆதாயம் அதிகமாகவே கிடைக்கும் நாள் இந்த நாள். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு குடியிருக்கும் வீட்டால் ஏற்பட்ட பிரச்சனையும் அகலும். கூட இருப்பவர்களால் ஏற்பட்ட பிரச்சனையும் அகலும். காரணம், குருவின் பார்வை உங்கள் ராசியில் பதிகிறது. தொட்ட காரியங்களில் இன்றைக்கு வெற்றி கிடைக்கப் போகின்றது. அது மட்டுமல்ல, இன்றைக்கு நீங்கள் கேட்ட இடத்தில் உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும். பண வரவு திருப்திகரமாகவே இருக்கிறது. குரு பார்வை இருப்பதால் நீங்கள் எதை செய்தாலும் அது நல்ல விதமாகவே முடியும் நாள். பயணங்களாலும் பலன் உண்டு. மீனராசி நேயர்களே, உங்களுக்கு தேக்க நிலை மாறி தெளிவு பிறக்கின்ற நாள். ஊக்கமும் உற்சாகமும் உள்ளத்தில் குடிகொள்ளும். தெய்வீக பற்று மேலோங்கும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. அருகில் இருப்பவர்களை அனுசரித்து செல்வதன் மூலம் ஆதாயம் நீங்கள் அதிகம் பெறலாம். இடமாற்றங்கள் வீடு மாற்றங்கள் பற்றிய சிந்தனை ஒரு சிலருக்கு உருவாகும். புதிய மாற்றங்கள் வந்தால் அதை ஏற்றுக்கொள்வது நல்லது. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.